வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கர்நாடகாவில் காய்கறி ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து, 10 பேர் உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குவாட் அமைப்பு கூட்டம், அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை. தந்தை பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு, சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீடு முற்றுகை, பெரியாரிய உணர்வாளர்களை கைது செய்த போலீசார். புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை, 1 சவரனுக்கு 60,000 ரூபாய் கடந்து விற்பனை. முதலாவது T20 போட்டி, இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு ரூபாய் 1 கோடியில் சிலை அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள அவர் புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு ரூபாய் 1 கோடியில் சிலை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சிவகங்கை மாவட்ட காளிகார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியர் நினைவிடம் அருகில் மருது சகோதரருக்கு சிலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரூபாய் 50 லட்சம் செலவில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்தின் சிலையினை திறந்து வைத்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்களை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை பெரியார் குறித்து அநாகரிக பேச்சிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுவரை ஆதாரம் அளிக்காததால் அவரது வீடு இன்று முற்றுகையிடப்படும் என்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இதையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு அருகே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கும் நடவடிக்கையாக சீமான் இல்லம் நோக்கி செல்வதற்கு நாத்தாக்காவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் சீமான் வீட்டை பெரியார் உணர்வாளர்கள் முற்றுகையிட முயன்றனர். காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளை மீறி அவர்கள் செல்ல முயன்றனர். மேலும் சீமான் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவ பொம்மையை எரித்தும் பெரியாரிய உணர்வாளர்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். இதையடுத்து தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற பெரியாரிய உணர்வாளர்களை போலீசார் கைது செய்தனர். குவாட் அமைப்பு கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்த நிலையில் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பின் கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் அந்தந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற மார்க்கோ ரூபியோவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து ஜெய்சங்கர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாஷிங்டனில் பயனுள்ள குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் இன்றைய சந்திப்பு நிச்சயமற்ற மற்றும் நிலையற்ற உலகில் குவாட் உலக நன்மைக்காக ஒரு சக்தியாக தொடரும் என்பதற்கான தெளிவான சக்தியை அனுப்புகிறது என்றார். கர்நாடகாவில் காய்கறி ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தின் சவனூரில் இருந்து 25க்கும் மேற்பட்டோர் காய்கறிகளை லாரியில் ஏற்றிக்கொண்டு உத்தரகன்னடம் மாவட்டத்தின் கும்தா பகுதியில் உள்ள சந்தை நோக்கி இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த லாரி அர்பேல் காட் என்ற பகுதியில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 10 காய்கறி வியாபாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓசூர் மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் மொத்தம் 46 பேர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த மணிஷை மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவருக்கு பதிலாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்த் ஓசூர் மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கோட்டூர்புரம் போலீசார் கடந்த 25ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து போலீசாரிடம் இருந்து ஞானசேகரன் தப்ப முயன்ற போது கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. பின்னர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வந்த ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று அதிகாலை வலிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஞானசேகரன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மணப்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த 4 ஆண்டுகளில் 74,941 விவசாயிகளிடம் இருந்து 4,94,441 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுவரை 1081 கோடியே 31 லட்சம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு சார்பில் சன்னரக நெல் ஒரு குவிண்டாலுக்கு 2,450 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றும் பொதுரக நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2,005 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய அரசின் மூலமாக இன்றைக்கு, அதுக்கு முன்னா பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில 40 இடத்துக்கு மேல நெல் கொள்முதல் நிலையம் எங்க அமைச்சதில்லை. ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேயே செங்கற்பட்டு மாவட்டத்திலே இந்த ஆண்டு மட்டும் 140 இடங்களில எல்லா கிராமங்களிலும் எங்கெல்லாம் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்குதோ அது முன்ன 10 ஏக்கர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல எடுத்துமே நெல் போடுவாங்க. இப்ப எல்லாம் எங்கெங்க கிட்ட ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, அது முன்ன தனியார் எல்லாம் வந்து நெல் விவசாயிகிட்ட இருந்து வாங்கி கடை குறைவெல்லாம் ஏற்படுத்தி என்னென்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். விவசாயியுடைய அந்த நெல்லை அதாவது வெயிட்லாம் தப்பு நடக்காம கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசு இந்த ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்தேன். தமிழகத்தில் ஒருபோதும் கள் தடையை நீக்க மாட்டார்கள் என்றும் கள் கடை திறந்துவிட்டால் டாஸ்மாக் படுத்துவிடும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள பூரிக்குடிசை கிராமத்தில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கள் இயக்கம் சார்பாக கள் விடுதலை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அதில் கள் எமது உணவு, கள் எமது உரிமை என்றும் தமிழரின் தேசிய பானம் கள் என்றும் கள் என்ற பெயர்தான் பிரச்சனை என்றால் பணம் பால் மூலிகைச்சாறு என்று பெயர் வைத்திடலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு மது ஆலைகள் இல்லை என்ற அவர், தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த முதலமைச்சர்களுக்கு மதுபான ஆலைகள் உள்ளது என்றும் கல்கடை திறந்துவிட்டால் டாஸ்மாக் படுத்துவிடும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஒருபோதும் கள் தடையை நீக்க மாட்டார்கள் என்று தெரிவித்த அவர், அதை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சுருக்காரு. பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு. பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிட்றது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு. பெரியார் கற்பப்பையை அறுத்துப்பட சொல்லியிருக்காரு. அது பேசுங்களேன். மது குடிக்கிறது, மது எந்த நாட்டில் தடை இருக்கு? இங்கே எதுக்கு தடை செய்யணும்? அது மனைவியோட உறவு வச்சக்கூடாது, படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சமமாக இருக்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன். தமிழை சனியன்ட்டாரு, காட்டுமிராணி மொழின்ட்டாரு, முட்டாப்பைய பாசைன்ட்டாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு. அப்படி கொஞ்சம் பேசுங்களேன். சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டார், அவருக்கு ஓட்டு போடாதே. சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டார், ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். வந்து இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க போறீங்களா, காந்தியை படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க போறீங்களா? பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க போறீங்களா, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க போறீங்களா? அப்போ எங்கே உன் கோட்பாடு? எங்கே உன் கோட்பாடு? எங்கே உன் கொள்கை? கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த 41 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு சென்னை விமான நிலையம் வருகை புரிந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 41 மீனவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடிக்கச் சென்றனர்.
அப்போது எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் அனைவரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 41 மீனவர்களையும் இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த நிலையில் 41 மீனவர்களும் கொழும்பில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை வந்த 41 மீனவர்கள் அனைவரையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சி மடத்திற்கு அனுப்பி வைத்தனர். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ள போது முதல்வர் ரோட் ஷோ அவசியமா என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து விஜய் சென்றது நல்ல விஷயம்தான் என்றும், அப்பகுதியில் நடக்கும் பிரச்சனைக்கு ஸ்டாலின் அரசுதான் பதில் கூற வேண்டும் என்றும், மக்களின் எண்ணத்திற்கு மாறாக எந்த திட்டமும் தேவையில்லை என்றும், மக்களின் கருத்துதான் அதிமுகவின் கருத்து என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ள போது முதல்வர் ரோட் ஷோ அவசியமா என்று விமர்சனம் செய்தார். பின்னர் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு இன்றும் இல்லை நாளையும் இல்லை என்றும் பதிலளித்தார். சொல்றாங்க, அதனால இது யாமதியன்னு போற அரண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய், புரியுதுங்களா? அதனால அவருக்கு ஒரு ஃபோபியா, அது ஃபோபியா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோபியா இருக்கு இல்லையா? அது மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு ஃபோபியா. கூட்டமா நம்ம தான் திட்டுவாங்க, ஊர்வலமா நம்ம தான் திட்டுவாங்க, ஆர்ப்பாட்டமா நம்ம தான் திட்டுவாங்க, கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத. அது அவருக்கு ஒரு ஃபோபியா. அது அந்த ஃபோபியாவை வந்து டாக்டர் தான் மக்கள் தான் குணப்படுத்தணும். மக்கள் எப்படி குணப்படுத்துவாங்க? அவர் வீட்டுக்கு அமிச்சா அந்த ஃபோபியா சரியாயிடும். நாட்டுக்கு நாங்க வரும்போது சரியாயிடும் அந்த ஃபோபியா. இன்னைக்கு முதல்வர் ரோட் ஷோ பண்ணிருக்காரு. இது ஏற்கனவே இது வந்து அது ஷூட்டிங், இது போட்டோ ஷூட் அரசாங்கம் தானே இது. அதுல என்ன பெரிய அளவுக்கு இது. அதனால இருக்கு நாட்டுல பிரச்சனை. இப்ப வந்து ரோட் ஷோ அவசியமா? இந்த நீரோ மன்னனுக்கு நான் கேட்கிறேன், இந்த நீரோ மன்னனுக்கு இந்த ரோட் ஷோ அவசியமா? இது போடுங்க. ராகுல் காந்தி மீது கொடுக்கப்பட்ட வழக்கை விளக்கும் வரை தமிழகத்தில் போராட்டம் தொடரும் என முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள தாராப்பூர் டவர் அருகில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தங்கபாலு, அசாம் மாநிலத்தின் பாஜக முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட வழக்கை கண்டிக்கத்தக்கது என்றும், யார் மக்களுக்கு எதிரான கொள்கைகளை சொன்னாலும் அதனை எதிர்க்கிற மிகச்சிறந்த பண்பு ராகுல் காந்திக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களின் சுதந்திரத்தை காப்பாற்றவும் மக்களுக்காக போராடவும் உறுதி பெற்றவர் ராகுல் காந்தி என்றும், அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு விலக்கும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்தியாவில் யார் மக்களுக்கு எதிரான கொள்கையை சொன்னாலும் அது எதிர்க்கிற மிகச்சிறந்த பண்பு அவருக்கு இருக்கிறது. மக்களை காப்பாற்ற, சுதந்திரத்தை காப்பாற்ற, மக்களுக்காக போராட உறுதி பெற்றவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கை கண்டித்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சென்னையிலே நண்பர் செல்வ பிரதிகளுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இங்கே முன்னிருக்கிறோம். இந்த போராட்டத்தை வழிநடத்துகிறோம். இந்த போராட்டம் இன்று இருக்காது. தலைவர் ராகுல் காந்தி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு முடியும் வரை, விளக்கும் வரை நாங்கள் போராடுவோம். சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி இந்த கொள்ளையர்கள் முன்னாலே பயந்து ஓடிவிடாது என்பதை மட்டும் தெரிவிக்கிறோம். இந்தியாவில் ஜனநாயகம் காக்க, சுதந்திரம் நிலைக்க இந்த நாட்டிலே தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே, கார்கே அவர்கள் தலைமையிலே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவிக்கிறோம். நாம் தமிழர் சீமான் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைத்து திட்டமிட்டு நாடகம் அரங்கேற உள்ளதாக புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி தெரிவித்துள்ளார். ஆதி தமிழர் தொல்குடிகளின் சங்கம் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஏர்போர்ட் மூர்த்தி, நாம் தமிழர் சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டுள்ளது என்றும், அதில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் என்றும், அமைதியான தமிழகத்தில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் உள்நோக்கத்தோடு பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் சீமான் பேசியதால் கலவரம் எழுந்தது என்று பொய்யான குற்றச்சாட்டை வைப்பதற்காக இங்கு திட்டமிட்டு ஒரு நாடகம் அரங்கேற உள்ளது என்ற அவர், தூத்துக்குடி போன்ற இடங்களில் இருந்து அனைவரும் ஒன்று திரண்டு சீமான் வீட்டை நோக்கி செல்வதற்கு வாகனங்களை அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் ரவி ராசாளி, கந்தசாமி அதியமான், கோபி ஏகாம்பரம், ரேவதி நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர்.
சண்டை, ஒரு கலவரம் ஏதாவது வந்ததா அப்படின்ற போது போலீஸால் அதற்கு எஃப்ஐஆரை காட்ட முடியல. எனவே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு வைகோ அவர்கள் விடுதலையாகப்பட்டார். இதை உடைப்பதற்காக வேண்டுமென்று சீமான் பேசியதால் இவர்கள் அங்கே போனார்கள். அந்த கார் உடைக்கப்பட்டது, வன்முறை வந்தது, இவன் அவனை அடித்தான், அவன் இவனை அடித்தான், இத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, தமிழ்நாடு முழுக்க இத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அப்படின்னு தொடர்ந்து சீமான் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு அரசாங்கம் துணை போகுது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எதிர்கருத்தை பேசுகிறவங்க வீட்டை முற்றுகையிடணும்னா இன்னைக்கு சீமான் பேசுகிறதுக்கு பல பேர் இன்னைக்கு எதிராக பேசுகிறாங்க. 36 லட்சம் ஓட்டுகளை சீமான் வாங்கியிருக்கார். சரி, அங்கங்கே ஒரு 100 பேர் யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டு முன்னாடி போய் நில்லுங்கன்னா இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் இது சரியாக இருக்குமா? அந்த நிலையை உருவாக்க திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள். அரசு இதற்கு துணை போகிறது. நெய்வேலி அருகே பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கொல்லிருப்பு கிராமத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் மாவட்ட மாணவர் அணி பொருளாளராக உள்ளார். இவரும் அதே பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இந்த நிலையில் திருநாவுக்கரசு பாலாஜியிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பாலாஜி 1 லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டு தனது கிராமத்தில் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஏலச்சீட்டில் திருநாவுக்கரசம் உள்ளார். இந்த நிலையில் ஏலச்சீட்டு விடப்பட்ட நிலையில் பாலாஜி திருநாவுக்கரசிடம் ஏலச்சீட்டு பணம் கேட்டுள்ளார். அப்போது அவர் தனக்கு தர வேண்டிய வட்டி பணத்தை முதலில் தருமாறு பாலாஜியிடம் கேட்டுள்ளார். இதில் 2 பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரம் அடைந்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பாலாஜியை குத்தியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து திருநாவுக்கரசை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே கஞ்சா விற்பனை செய்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 600 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வடக்கு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த அருண்குமார், சுரேஷ், காளீஸ்வரன் ஆகிய 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சுரேஷ், காளீஸ்வரன், அருண்குமார் ஆகியோர் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட 3 பேர் அளித்த தகவலின் பேரில் கல்லூரி சாலை சிறுபூலுவப்பட்டி பகுதியில் அரவிந்த், பிரதீப்குமார் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 600 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் தனியார் தொலைக்காட்சி நிறுவன ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் பிருந்தாவன் சாலையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலக கட்டிடத்தின் 3வது மாடியில் வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்து வந்த அஸ்தம்பட்டி உதவி கமிஷனர் அஸ்வின், அழகாபுரம் இன்ஸ்பெக்டர் காந்திமதி உள்ளிட்ட போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்தவர் தொலைக்காட்சி அலுவலகத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்த குமார் என்பதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காரை விபத்தில் சேதப்படுத்தியதால் குமாரிடம் அலுவலகத்தில் பணிபுரியும் சிலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அரசலாறு பாலத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட 70 வயது மூதாட்டியை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மீட்டு வீட்டுக்கு அழைத்துச் சென்று குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மதகடி அரசலாறு பாலத்தில் ஏறி மூதாட்டி ஒருவர் தற்கொலைக்கு முயற்சித்தார். இதனை பார்த்த பாதுகாப்பு பணியில் இருந்த காரைக்கால் காவல்துறையினர் உடனடியாக மூதாட்டியை தடுத்து மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மூதாட்டிக்கு காவல்துறையினர் டீ வாங்கி கொடுத்து அவரை சமாதானப்படுத்தினர். இதையறிந்த நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் மூதாட்டியிடம் விசாரித்த போது காரைக்கால் சேத்திலால் பகுதியைச் சேர்ந்த துரைசாமியின் மனைவி பாப்பாத்தி என்பதும் கணவர் மற்றும் 2 மகன்களில் ஒரு மகன் இறந்துவிட்ட நிலையில் விரக்தி காரணமாக தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்ததாகவும் மூதாட்டி தெரிவித்தார். இதையடுத்து ஆய்வாளர் மூதாட்டியை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களது பேரன்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அந்த மூதாட்டியிடம் ஆய்வாளர் புருஷோத்தமன் எந்த உதவி வேண்டுமானாலும் காவல் நிலையத்திற்கு வரலாம் எனவும் மூதாட்டிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் ஆய்வாளர் உறுதியளித்தார். அதன் பின்னர் குடும்பத்தினரிடம் மூதாட்டியை காவல்துறையினர் ஒப்படைத்தனர். உடனே மூதாட்டி ஆய்வாளர் கையை பிடித்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். திருவண்ணாமலை மலைப்பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடியிருப்புகளை அகற்றுவது தொடர்பாக நடைபெற்ற கணக்கெடுப்பை கைவிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் என்ற வழக்கறிஞர் திருவண்ணாமலையில் உள்ள மலையின் மீது உரிய அனுமதி இல்லாமல் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடியிருப்புகளை அகற்றக் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார்.
அதன்படி 1535 வீடுகள் மாவட்ட நிர்வாகத்தால் அடையாளம் காணப்பட்டு அந்த வீடுகளை அப்புறப்படுத்தும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து குறிப்பிட்ட வீடுகளில் உள்ள நபர்களின் அடையாள அட்டை விவரங்களை சேகரிக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பேய் கோபுரம் தெருவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை பச்சையப்பன் கோவில் தெரு பகுதியில் உள்ள பொதுமக்கள் போலூர் சாலை, மாந்தோப்பு பகுதியிலும், வஉசி நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் செங்கம் சாலையிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவாவில் நடைபெற்ற 5வது ஓபன் கராத்தே இன்டர்நேஷனல் போட்டியில் சென்னையை சேர்ந்த வீரர்கள் 8 தங்கம் 11 வெள்ளிப் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். கோவாவில் உள்ள மனோகர் பரிக்கர் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 5வது ஓபன் கராத்தே இன்டர்நேஷனல் போட்டியில் இந்தியா மட்டுமின்றி இலங்கையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் ஓபன் போட்டியில் கலந்து கொண்டனர். கட்டா மற்றும் சண்டை பிரிவில் நடந்த போட்டியில் சென்னையை சேர்ந்த 8 மாணவர்கள் தங்கப் பதக்கமும், 11 மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும், 8 மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதில் பிரனிஷா என்ற 6 வயது சிறுமி சண்டை பிரிவில் தங்கமும், கட்டா பிரிவில் வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார். பின்னர் சென்னை விமான நிலையம் திரும்பிய வீரர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த கராத்தே மாஸ்டர் பாலு, பிரபாகரன், ஜெகதீசன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். என்னோட பேரு பிரத்யூஷா. நான் சென்னையில இருந்து வரேன். நான் கோவால போய் கட்டால ஃபர்ஸ்டும் குமிட்டேலும் 2 பிரைஸும் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கோல்டு மெடல், சில்வர் மெடல். சப் ஜூனியர், கேடட், ஜூனியர், அண்டர் 21, சீனியர் உள்ளிட்ட ஓப்பன் கேட்டகரியில் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய தமிழ்நாடு சார்பாக 15 மாணவர்கள் இந்த சர்வதேச போட்டியில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 9 கோல்டும், 11 சில்வரும், 8 பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணி தமிழகத்துக்கு பெருமையை சேர்த்துருக்காங்க. எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் 6 மாதத்து 8 மாதம் தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 2 மாதமாக இரவு நேரங்களிலையும் சேர்த்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பயிற்சி அளிக்க உறுதுணையாக இருந்த சென்சாய் பிரபாகரன், சென்சாய் பாலு, சென்சாய் ராஜ்குமார், சென்சாய் ஜெகதீஷன், சென்சாய் வினோத்குமார் உள்ளிட்ட அனைத்து பயிற்சியாளர்களும் தமிழ்நாடு சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்பப்படுறோம். வாணிகம்பாடி அருகே கொத்தக்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவை திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணிகம்பாடியை அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருது விடும் விழா நடைபெற்றது. விழாவில் ஜோலார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்று எருது விடும் விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்து உரையாற்றினர். விழாவில் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆந்திர மாநிலம், குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடியது. குறிப்பிட்ட இலக்கை குறைந்த வினாடிகளில் கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், 2வது பரிசாக 71,000 ரூபாயும், 3வது பரிசாக 51,000 ரூபாய் என 51 பரிசுகள் வழங்கப்பட்டது. எருது விடும் விழாவை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்த நிலையில் மலைமேல் ஏற்றப்பட்ட தீபமை பிரசாதத்தை வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து காலை, மாலை 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகளின் மாட வீதி விழா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலையில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்பட்டது. இந்த திருக்கார்த்திகை தீப தரிசனத்திற்கான திருவண்ணாமலைக்கு 30 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்தனர். தற்போது திருக்கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்த நிலையில் மலையில் இருந்து இறக்கப்பட்ட கொப்பரையில் இருந்து எடுக்கப்பட்ட மை பிரசாதம் ஆருத்ரா அன்று நடராஜர் நெற்றியில் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபத்துக்கு நெய் நன்கொடை கொடுத்தவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தீபமை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருமஞ்சன கோபுரத்திற்கு வந்து தீபமை பிரசாதம் 10 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்ததை தொடர்ந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரள மாநிலத்தில் இருந்து வரும் பக்தர்கள் இதனை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான முதலாவது T20 போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது.
பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடவுள்ளது. இதில் முதலில் T20 தொடர் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதையொட்டி இரு அணி வீரர்களும் சில தினங்களாக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் இவ்விரு அணிகள் இதுவரை 24 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் 13இல் இந்தியாவும் 11இல் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,000-ஐ நெருங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்து 7,525 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 65,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 344 புள்ளிகள் அதிகரித்து 76,183 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 66 புள்ளிகள் அதிகரித்து 23,091 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கர்நாடகாவில் காய்கறி ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து, 10 பேர் உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குவாட் அமைப்பு கூட்டம், அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை. தந்தை பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு, சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீடு முற்றுகை, பெரியாரிய உணர்வாளர்களை கைது செய்த போலீசார். புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை, ஒரு சவரனுக்கு 60,000 ரூபாய் கடந்து விற்பனை. முதலாவது T20 போட்டி, இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.